ஹாய், வெல்கம் டு நியூ டின்பிசி. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். 2026ல் எக்ஸாம் வருமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்? வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? வேக்கண்ட் அதிகமாக இருக்குமா? இல்லை கம்மியாக வருமா? குரூப் 4 வருமா? குரூப் 2 எக்ஸாம் வருமா? கொஸ்டின் டஃப்பாக இருக்குமா? இப்போ இருக்கிற மாதிரி வருமா? இல்லை இதை விட டஃப்பாக வருமா? இல்லை ஈஸியாக வருமான்ற நிறைய குழப்பங்களை வந்து நம்ம முன்னாடி நம்மளே வச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டித்தன்மை அதிகரிச்சுட்டே போகுது. வேக்கண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான போட்டியாளர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஈஸியாக கேட்பாங்கன்றதே இங்கே இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய கேள்விகளை டிஎன்பிசி முன்னாடி வச்சாச்சு. எங்களுக்கு வந்து பழைய சிலபஸுக்கு வைங்க, எங்களுக்கு சோர்ஸ் கொடுங்க, ஸ்கூல் புக்லேருந்து எடுங்க, 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு கொஸ்டின் எங்கே இருந்தாலும் வெளியே வருது அப்படின்றத நிறைய கேள்விகளை எடுத்தாச்சு. ஆனால் அது எதுக்குமே நமக்கு வந்து பதில் இல்லை. ஏன்னா அதை மீறி இன்றைக்கி வந்து ஒரு 4000 பேர் பாஸ் பண்ணி அடுத்த கவுன்சிலிங்க்கு போக போகிறாங்க. அப்படின்னும் போது இங்கே நம்மளை எப்படி தரப்படுத்திக்க போகிறோம், நம்மளை எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத இங்கே கேள்வியாக வருது. ஓகே, நம்ம தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னன்னா, தமிழுக்கான அவுட் சோர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எத்தனை அவுட் சோர்ஸை தேடி படிக்கணும் முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு அவுட் சோர்ஸில் ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கும். ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்றது என்னன்னா புணர்ச்சி விதிகள். ஸோ இந்த புணர்ச்சி விதிகளுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று, அது இளங்கோவனாக இருக்கலாம், இல்லை தேவநேய பாவனராக இருக்கலாம், இல்லை தமிழ் சொல்லகராதியாக இருக்கலாம், இல்லைனா வந்து தமிழ் இலக்கண உரை அப்படின்ற ஒரு இதாக இருக்கலாம், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இது மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு சோர்ஸில் இருக்கிற புணர்ச்சி விதியை பேசிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த புணர்ச்சி விதியில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்மளால் போட முடிஞ்சிடும். அது மாதிரி வந்து இங்கே டிஎன்பிசியில் 2 விதமாக சிலபஸ் எடுத்துக்கணும் தமிழை பொறுத்தவரையும். ஒன்று புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று வந்து மெமரி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்கே மெமரி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலைச்சொல் அகராதி, அந்த ஆங்கில சொற்களுக்கான நிகரான தமிழ் சொற்கள் இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது. மயங்கொலிகள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓரெழுத்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சொல் தரும் பல சொற்கள், இந்த அகராதி சொற்கள், இந்த 5 கண்டென்ட் தான் நம்ம மெமரி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது இது எத்தனை கேள்விக்குள்ள அடங்கும்னா, அதிகபட்சம் ஒரு 15, 16, 17 கேள்விக்குள்ள தான் இது அடங்கும். மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே புரிந்து கொண்டு இலக்கணம் தான். ஸோ புரிஞ்சு கொண்டு ஆன்சர் போடுற மாதிரி தான். மீதி 15 கொஸ்டின் நமக்கு வந்து இலக்கியம் மற்றும் உரைநடைகள். அது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நல்லா தரவாக படிச்சுட்டாலே போதும். 13 கேள்விகள் புத்தகத்திலேருந்தே வந்துடும். அதாவது அந்த 10ஆம் வகுப்புலேருந்தே வந்துடுது. 2 கேள்விகள் மட்டும் எங்கே அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் தாண்டி போது, அது நம்ம தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். மீதி இருக்கக்கூடிய இலக்கணங்கள் அனைத்தும் நம்மளால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தான். சந்திப்பிழை, வல்லினம் மிகுமா வல்லினம் மிகாதா அப்படின்றது கண்டென்ட் தான், கான்செப்ட் தான். அது ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு அவுட் சோர்ஸில் இல்லை ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தரமாக படிச்சுட்டோம்னாலே போதும். ஒரு வேறுபாடு, ஒருமை பன்மை வேறுபாடு, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது மாதிரி வந்து கண்டென்ட் சொற்கள், எவ்வகை வாக்கியங்கள், செய்தி தொடர், கட்டளை தொடர், விளைவு தொடர், தனி வாக்கியம், செய்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செயற்பாட்டு வாக்கியம், நேர்கூற்று, அயற்கூற்று, தனித்தொடர், கலவை தொடர், அது மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் போடக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருள் தருக, எதிர்ச்சொல் தருக, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு பேஸ். ஸ்கூல் புக்கை தாண்டி, ஸ்கூல் புக் படிக்காமலும் போகக்கூடாது. ஸ்கூல் புக் பழைய புக்கில் இருக்கக்கூடிய வெறும் இலக்கணம் தானே. ஸோ சொற்பொருள் தருக, எதிர்ச்சொல் தருக, இதெல்லாம் புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இலக்கண குறிப்பு எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே வரலாம் அப்படின்னா, அவுட் சோர்ஸில் இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா? சுட்டு வினா, வினா சொற்கள், சுட்டு சொற்கள், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சுட்டு எழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, அதே மாதிரி வந்து இணை எழுத்துனா என்ன, இது 3 ஒரே பேசிக் கான்செப்ட் தான். மீதி ஊமையால் விளக்கப்படும் பொருள்கள், பழமொழியை அறிய, இதுக்கெல்லாமே ஒரு அவுட் சோர்ஸில் வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, மரபு தொடர்கள்லாம் ஒரு புத்தகமே இருக்குதான். ஆனால் அந்த மரபு தொடர்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். கஷ்டமான விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம எவ்வளோ பார்க்குறோம், 2 கை இல்லாதவங்களோ இல்லை 2 கால் இல்லாதவங்களோ கூடமே ஒரு ரேஸில் ஓடுறாங்க. ஒரு 2 கை இல்லாதவங்களே கூடமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உமன், அவங்க பார்க்க ரொம்ப நம்ம ப்ரௌடாக இருக்கணும், அவங்களெல்லாம் மோட்டிவாக எடுத்துக்கணும். அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க 2 கையுமே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க சோர்வடையாமல் தன்னோட கழுத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அப்படி கழுத்து கால் இதை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பு இதில் வந்து கோல்டு ப்ரைஸ் வாங்குறாங்க. ஸோ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அப்போ அது என்ன, அவங்களால என்னால் முடியாது, என்கிட்ட கையே இல்லை, என்னால் முடியாது அப்படின்ற கண்டென்ட் அங்கே கிடையாது. ப்ராக்டிஸ் தான். அவங்க என்கிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட வந்து மெமரி பண்ணுற பவர் கிடையாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். சரி, எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது,
பாதிக்கு பாதி தான் புரிஞ்ச முடியும், மீதியெல்லாம் மனப்பாடத்தில் இருந்து தான் ஆகணும். ஒரு பேர் கேட்டால் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும், ஒரு பேர் கேட்டால் சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அந்த இயரை ஒரு 10 டைம் 15 டைம் கேள்விகளாக எழுதியோ டெஸ்ட் எழுதி பார்த்தோ ப்ராக்டிஸ் பண்ணியோ பண்ண முடியும். நிறைய பேர் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க. இப்போ எங்கிட்டயுமே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் போட்டிருக்கோம். ஆனால் அந்த டெஸ்ட்டை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, ஒரு 3 ஹவர்ஸ் வச்சு சரியாக அந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்குறோமா, நமக்கான சூழ்நிலை இருக்கா? இது ஒரு டெஸ்ட் எழுதுற சூழ்நிலை. இங்கே என்ன பண்ணோம்னா, நம்ம எப்படி வேணாலும் எழுதிடலாம்டா, இது நம்ம ஹோம் டெஸ்ட் தானே, ஜஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் தானே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அங்கே போனால் பதட்டம் வரும். இங்கே பதட்டமே இருக்காது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஐயோ இது வாழ்க்கைன்னு நினச்சி அந்த எக்ஸாம் எழுதுகிறோம். இங்கே வந்து இது சாதாரண டெஸ்ட் தான் சொல்லி எழுதுகிறோம். ஒவ்வொரு தேர்வையும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ரொம்ப 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 மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே மிஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நான் அங்கே மிஸ் பண்ணக்கூடியதான் நினச்சிக்கணும். ஸோ இங்கே எந்த அளவுக்கு கேள்விகளை யோசித்து புத்திசாலித்தனமாக 360 டிகிரியில் வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், ஒரு சின்ன கீ கிடைக்கும். அந்த கீ ஃபேக்டர் தான் நமக்கான வழிகாட்டி. அந்த கீ ஃபேக்டரை பிடிச்சிட்டு போனால் அது கொண்டு போய் நம்மளை ஒரு இடத்துல நிறுத்தும். அது அந்த இடம் ஆன்சராக நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு ஒவ்வொரு எக்ஸாமையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நார்மல் ஹோம் டெஸ்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உண்மையான டெஸ்ட் மாதிரி எழுதி போகணும், குரூப் 4 டெஸ்ட் மாதிரி எழுதி போகணும். ஸோ இப்படி எழுதி போயிட்டோம்னா அங்கே வந்து பதட்டம் இருக்காது. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் அங்கே வராது. அதை நீங்கள் இங்கேயே குறைச்சிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் என்ன பண்ணால் கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். இந்த டைம் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம், போன வாட்டி எதிர்ச்சொல்லுன்றதை நம்ம பார்க்காம சொற்பொருள் போட்டு வந்துட்டோம், இந்த வாட்டி எதிர்ச்சொல்ல மைண்டில் வச்சுக்கணும். கொஸ்டினை நான் சரியாக படிக்கணும், கடைசி வரையும் படிக்கணும், 4 ஆப்ஷனையும் நான் பார்க்கணும், டபுள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மைண்டில் ஊறிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா, அங்கே போயிட்டு பதட்டம் வராது. பதட்டம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஓகேங்களா, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா, எவ்வளோ கஷ்டமான இருக்கட்டும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு மெமரி பவரே இல்லை, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, டெஸ்ட் எழுதுங்க, கேள்வியாக கேளுங்க, டிஸ்கஷன் உரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ஒரு உரையாடல் வந்து உங்களுக்குள்ள போட்டித்தன்மை ஏற்படுத்தும். நீயா நானாவா பார்த்துடலாம், யார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்கன்ற பார்த்துடலாம். இன்றைக்கி நீ என்னை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், நாளைக்கு அந்த கேள்வியை பார்க்கும்போது ஆமாம் இந்த கேள்வியில் வந்து நம்ம கரெக்டாக சொன்னோம், இல்லை அவன் கரெக்டாக சொன்னால் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு வரும். நிறைய பேர் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் கூட போட்டி போடுறீங்கன்னு பாருங்கள். 10 வருஷம் படித்தவனோட 5 வருஷம் தோல்வி பெற்றவனோட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். கட்டாயம் அவன் பவர்ஃபுல்லாக இருப்பான். வெற்றி பெற்றவனோட, ஒரு வாட்டி வெற்றி பெற்று உள்ளே போனவனோட 5 வாட்டி தோல்வி அடைஞ்ச வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப வலிமையாக இருப்பான். அவனை தாண்டி, அவனை மீறி, அவன் மேலே ஏறி நான் மேலே வந்து படிக்கணும் அப்படின்னா, நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அவன் கூட மோதுறதுக்கு உங்களை எவ்வளோ தயார்படுத்திக்கணும்னு பாருங்கள். ஓகேங்களா, ஒரு கேள்வி கிடையாது. ஒரு கேள்வின்றது நம்ம லைஃப் ஏன்னா அடுத்த எக்ஸாம் வர்றதுக்கு 1.5 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம், வராமலையும் போகலாம், ரொம்ப டிலேவும் ஆகலாம். ஸோ அப்போது நான் ஒரு கேள்வி மிஸ் பண்ணனால ஒரு கேள்வியால் கட் ஆஃப் ரீச் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே குரூப் 2 ஏழு மிஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கேள்வியும் ஓகேங்களா பின்னாடி கிடைக்காது. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நேரத்தை அன்னைக்கே யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நேரம்ன்றது பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக படித்து பாருங்களேன், உங்களால் எந்த ஒரு பார்ட்டி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. நீங்கள் கரெக்டாக டைமை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃப்ன்ற உள்ளே வந்தவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இது வந்து ரொம்ப ரொம்ப போட்டித்தன்மை அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான ஒரு ஃபீல்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே வரவங்க உடல் வலிமைன்றது கிடையாது, மன வலிமை வந்து நிறைய இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். எண்ணி துணிக கர்மம் துணிந்து பின் எண்ணுவது என்பது இழுக்கு மாதிரி. நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடல், அதாவது இத்தனை பேர் இருக்கக்கூடிய கடல், இத்தனை திமிங்கலம், இத்தனை சுறாக்கள், இத்தனை நரிகள் இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே இறங்கி நீங்கள் அவங்கள மீறி மேலே வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு தைரியத்தையும் உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு தான் உள்ளே வரணும். இல்லை நம்ம வந்து படிக்கலாம், வேறு வேலை இல்லைல்ல, சாதாரணமாக இதை படிக்கலாம், என்ன வந்து எங்கள் வீட்டில் கஷ்டம், நம்ம இதை படித்து மேலே வந்துடலாம் அப்படின்றது கிடையாது. கஷ்டம் இருக்கனால நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம், நிறைய வேலையை தேடி போகலாம். எனக்கு இது வந்து நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அந்த அவமானத்தை மீறி வரணும், நான் அந்த அவமானத்தை சமாளிக்கணும் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ன்ற ஒரு வெற்றி கிடைக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு கோல் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு நொடியும் நீங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் நான் சொல்கிறேன், நிறைய சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது அதுதான். அவனுக்கு நான் அவன் படிக்க ஆரம்பிக்கும்போது நான் அவன்கிட்ட கேட்கும்போது எனக்கு 24 மணி நேரம் பத்தலைடான்னா நான் வந்து சிரித்தேன். டேய் என்னடா கதை விட்டுட்டுக்கிற, 24 மணி நேரம் பத்தலையாடா, என்னடா கதை விட்ற அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் போட்ட ஷெடியூல் அப்படி 24 மணி நேரத்தையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவான். 6 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும், அது மாதிரி அவன் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவான். எனக்கு அந்த பர்ஃபெக்ட் இருக்காது. ஆனால் அவன் சொன்ன
சொன்ன மாதிரி அவன் 1 இயர் எஃபர்ட் போட்டான். அந்த 1 இயர்ல நல்ல ஜாப் போயிட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவன் ஜாப்ல இருக்கான். அவனை பார்த்து தான் ஓகே நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன். அவங்ககிட்ட சில டிப்ஸ் கேட்கும்போது எனக்கு வந்து இப்படி இல்லாமல் படிப்பாங்க, இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் படிக்க படிக்க அவன் சொன்னது ஆமாம் உண்மை அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கிடைச்சோம்னா அந்த 5 நிமிஷத்தில் ஒரு பேராகிராஃபை படிக்கலாம். கடைசி நாளில் நான் எவ்வளோ நினச்சிருக்கேன், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து எக்ஸ்ட்ரா கொரோனா ஒன்று வந்துடாதா, இன்னும் 1 மாதம் நமக்கு டைம் கிடைக்காதா, இல்லை ஏதாவது ஒரு மழை வந்து வெள்ளம் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் 2 நாள் தள்ளி போட மாட்டானா, ஏன்னா 2 நாளில் ஒரு யூனிட் என்னால் ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்ற இது எப்போ வந்தோன்னா அந்த கடைசி டைமில் தான் வந்தது. நேரமே இல்லாமல் ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அதே தான், எல்லாருக்குமே அதே தான். கடைசியில் நமக்கு நேரம் இருக்காது. ஸோ கட்டாயம் என்ன பண்ணுங்க, நாளை சொன்ன வீடியோ தான், தேர் இஸ் நோ டுமாரோ. ஸோ இன்னையிலேருந்தே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிற நேரத்தை சரியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு தவ வாழ்க்கை தான் டிஎன்பிசின்றது, ஒரு தவ வாழ்க்கை தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு நமக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையுமே நம்மளை வற்புறுத்துறையோ நம்மளை டைவெர்ட் பண்ணுற எதாக இருந்தாலும் தூக்கி போடுங்க. காதலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஓகேங்களா, உங்களை ஃபோன் நிறைய பேர் சொல்கிறது என்ன, ஃபோன் வந்து நான் ரொம்ப அடிக்டாக இருக்கேன். ஓகே, அந்த ஃபோனை எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டால் கூட டிஎன்பிசி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் ரீல்ஸாக போடுங்க. ஓகேங்களா, சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணி வைங்க. நிறைய பேர் இருக்காரு, நவீன் சொல்லிட்டு பீனிக்ஸ் நவீன் ஒருத்தர் இருக்காரு, நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு டிஎன்பிசி வந்து பண்ணுவார், கேள்வி கேட்பாரு. பாபர் இதெல்லாம் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து லைக் பண்ணி வைங்க. அதை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ ஃபோன் பார்த்தோம், நீங்கள் அந்த ஃபோன் மூலிமா சார் விஷயங்களை கண்டக்ட் பண்ண மாதிரி ஆகும். சார் நான் புதுசு, எனக்கு வந்து என்னன்னே புரியல. ஓகே, யூடியூப்பை வந்து எடுத்துங்க. யூடியூப்ல இன்னைக்கு எல்லாருமே வந்தாச்சு, நிறைய பேர் வந்தாச்சு, நிறைய அகாடமிகள், புது அகாடமிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை, அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்கள சொல்லிட்டு வராங்க. ஓகேங்களா, நிறைய அகாடமிக் ஓகே அமௌண்ட்டை பொறுத்தவரையும் அகாடமிகள் நிறையா மாறுது. ஓகேங்களா, உங்களுக்கு எது சரியோ எது தவறோ ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். கற்றுக்கிற வரையும் என்ன பண்ணுங்கன்னா அவங்க ஒன்று தான், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவனை பின்தொடருங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி படிச்சிருக்கவனா பின்தொடருங்க. ஏன்னா நமக்கு எந்த பாதையும் தெரியாது. அவனை ஃபாலோ பண்ணுங்கள், அவனை பின்தொடருங்க. அதுக்கப்புறம் அவன் கூட ஈக்குவலாக போக பாருங்கள். பின்தொடருங்க, அவனை ஈக்குவலாக போக பாருங்கள். அப்புறம் அவனை முந்த பாருங்கள். ஸோ இதுதான் சரியானது. ஒருத்தன் நான் எதுவுமே தெரியாமல் நான் உள்ளே இறங்குறேன், எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை. நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருப்பான், படிச்சுட்டு இருப்பான், அவனை பின்தொடருங்க. அவனை பின்தொடர்ந்து அவன் பின்னாடியே போங்க. ஒரு சமயத்தில் நமக்கு எல்லாமே பிக்கப் ஆகும், எல்லாமே தெரியும். ஓ இப்படி தான் போகணும், இந்த இடத்துல குழி வரும், இந்த இடத்துல பள்ளம் வரும், நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வேகமாக போகணும், இந்த இடத்துல மெதுவாக போகணும், இந்த இடத்துல நிதானமாக போகணும், இந்த இடத்துல நல்லா இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது கிடைச்ச பின்னாடி என்ன பண்ணணும்னா அவனுக்கு ஈக்குவலாக போகணும். ஸோ அவனுக்கு ஈக்குவலாக போயிட்டு அவங்ககிட்ட போட்டி போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவனையே முந்தணும். ஓகேங்களா, ஏன்னா அவன் கூட போயிட்டு இருக்கோம், ஒரு வேலை தான் இருக்கும், அவனுக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமா, நம்ம என்ன பண்ணணும், முந்த பார்க்கணும். அவன் என்ன நினைப்பான், நமக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அப்போ அவனுக்கு இடம் கொடுக்காம நான் முன்னாடி போகணும் அப்படின்னு நினச்சி அவன் உங்களுக்கு முன்னாடி அவன் போவான். ஒரு போட்டித்தன்மை ஏற்படும். நண்பர்களாக படிங்க, நட்பாக படிங்க. ஓகேங்களா, எந்த இதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, எதையுமே தேவையில்லை. நம்மளை டைவெர்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அது கேமாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகே நட்பாக இருக்கட்டும், எது வேணாலும், காதலாக இருக்கட்டும், எதை வேணாலும் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கையில் பசிக்காகவும் வறுமைக்காகவும் சுயமரியாதைக்காகவும் ஒருத்தன் தோற்று போய் நிற்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற வழியை விட மற்ற எதுவுமே பெரிய பெயினாக இருக்காது. அது என் நண்பன் என்னை விட்டுட்டு போயிட்டான், என் கூட இந்த நண்பன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றதெல்லாம் ஒரு பெயினாக இருக்காது. சொந்த அம்மா நம்மளை தூக்கி வளர்த்த அம்மாவோ அப்பாவோ தண்டச்சோறுன்னு சொல்கிற அந்த பேர் இருக்கு இல்லையா, அதை கேட்குற வழி இருக்குல்ல, அந்த பெயின் இருக்குல்ல, நான் வாங்கியிருக்கேன். அந்த பெயினை விட சொந்த அம்மாவோட வாயில் நம்மளை தூக்கி வளர்ந்து இவன் ராசா மாதிரி படிப்பான், இவன் சூப்பராக படிப்பான், நல்ல வேலைக்கு போயிடுவான்னு நம்மளை காலேஜெல்லாம் காசு கட்டி படிக்க வச்ச அந்த அம்மாவோட வாயால் இவன் தண்டச்சோராக போயிட்டான், எதுவுமே பண்ண மாட்டேறான், தண்டச்சோராக போயிட்டான், வேலைக்கே போக மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லும்போது அந்த பெயினோட வேறு எந்த பெயினுமே பெருசாக இருக்காது. வேறு எந்த பெயினுமே இருக்காது. என்னை வெட்டினா கூட எனக்கு அந்தளவுக்கு வலிக்குமான்னு தெரியாது. ஆனால் சொந்த அம்மா வாயில் கேட்கும்போது அந்த பெயின் இருக்கும். அதை நான் உணர்ந்துருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் நினச்சிங்கனாலே என்ன பண்ணிடலாம்னா மேலே வந்துடலாம். வாழ்க்கையில் இதை விட கஷ்டம் என்னடா அப்படின்வான். 3 வேளை சாப்பாட முடியாதவன் அவன் படிக்கிறான். அவங்கள நான் கரையாக சொல்ல, அவனுக்குள்ளே எவ்வளோ வைராகி இருக்கும். நான் இந்த வறுமையிலையும் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ வைராகி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, ஏசியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும், அந்த பையனுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்ன மெட்டீரியல் வேணும், என்ன புக் வேணும், எவ்வளோ பெரிய அகாடமியில் சேர்த்தணும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி 24 மணி நேரம் படிக்கிறது மட்டுமே இருக்கிறவனும் இருக்கான். அவன் கூட நம்ம போட்டி போடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 3 மணி நேரம் தான் படிக்கிறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம். ஸோ இருக்கிற கேப்லாம் நம்ம படிக்க போகிறோம். அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சனோட போட்டி போட போகிறோம்னா நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மோட்டிவேஷன் எனக்கு யாராவது மோட்டிவேஷன் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளோட வழி நமக்கு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின் இருக்கும்.
ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சொந்தக்காரன்ட்டு சுற்றி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ நாளாக படிச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது எத்தனை எக்ஸாம் வந்திருக்குன்னு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வருது அப்படி கிடையாது. 2 வருஷத்துக்கு சேர்ந்தா ஒரு குரூப் ஒரே வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் இருக்காது. நம்ம எக்ஸாம் போகிறோம் வரோம் தான் தெரியுமே தவிர எத்தனை எக்ஸாம் எழுதுறோன்றது அவங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷமாக படிக்கிறேன்னு ஒரு இதை தூக்கி போடுவாங்க. நம்ம வீட்டில் சுற்றி இருப்பாங்க, நம்மளோட அப்பாவோ அம்மாவோ எத்தனையோ பேர் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற நிறைய சுமையை நம்ம மேலே சுமத்துவாங்க. இதெல்லாம் மீறி நம்ம படித்து மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் போராடி ஆகணும். இது ஒரு தவ வாழ்க்கையாக இருக்கணும். இந்த தவத்தில் எவன் வெற்றி பெறானோ அவன் தான் மேலே வர முடியும். ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷன் எடுத்துங்க, நீங்களே உங்களை மோட்டிவ் பண்ணிங்க, செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கங்க. நான் வந்து ரொம்ப உழைக்கணும். ஓகேங்களா? சிலபஸ் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு கையில் சிலபஸ் இருக்குது. தமிழுக்கு வந்து நான் ரொம்ப ரெஃபர் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னன்னா நான் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும். 85 மார்க் நான் விட்டுறக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 15 மார்க் கலைச்சொற்கள், மயங்கொலிகள், இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் எவ்வளோ கொஸ்டின்ஸாக கலெக்ட் பண்ணி பார்க்க முடியும். என்னோட நேரம் 85 மேலே எடுக்கக்கூடியது என்னோட நேரம். நல்ல நேரமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் அந்தளவுக்கு உழைச்சிருக்கேன். ஒரு 500 கொஸ்டின்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, 500 கேள்வித்தாள்கள் முழுசாக நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன இருக்கும், அதில் அட்லீஸ்ட் அந்த 15 கேள்விகளில் 7-8 கேள்விகளாச்சும் நமக்கு தெரிஞ்சதோ இல்லை அதை ரிலேட்டடாக நம்ம யோசிச்சு போடுற மாதிரியோ ஒரு கேள்விகள் வந்து அடங்கிடும். ஸோ கிட்டத்தட்ட 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, காலங்கள் போனால் இதுலேயும் 100க்கு 100 போடுறவங்களும் வருவாங்க. காலங்கள், ஏன்னா ப்ராக்டிஸ் பர்ஃபெக்ட், ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக அமையும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஜிகேவை பொறுத்தவரையும் நம்ம பேசிக் கான்செப்ட் தான். ஒரு ஈஸியான கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி எல்லாருக்குமே தெரியும். புதுசாக படிக்கிறவனுக்கும் தெரியும், ஆல்ரெடி படித்தவனுக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு கேள்வி கடினமாக இருந்துச்சு, அது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரேரான பர்சனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஈஸியான கேள்வியில் தப்பே பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச கேள்வியில், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வியில் நான் தப்பே பண்ணிடக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக்கு நம்ம பண்ணுவோம், அங்கே அதை பண்ணவே கூடாது. ஸோ கடினமான கேள்வி, அதை தாண்டி என்னால் எவ்வளோ வெளி சோர்ஸை தேட முடியும். ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும். நான் குரூப் 4 படிக்கணும், குரூப் 1 லெவலில் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எவ்வளோ கொஸ்டின்ஸை நான் பார்க்கணும், வெளியில் எவ்வளோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தோம்னாலே நமக்கு என்ன வரும், நிறைய அவுட் சோர்ஸ் வந்துடுச்சு. ஓகே, வெங்கடேசன் புக்குன்றது ஒரு இதாக வருது. அதில் வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ வருது. அந்த புத்தகத்தை ஒரு கேள்விக்காக ஒரு புத்தகத்தை நான் படித்தாங்கன்னா வேறு வழியே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற போராட்டத்துக்கு ஒரு கேள்விக்கோ 2 கேள்விக்கோ ஒரு புத்தகத்தை நான் முடிச்சே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அரசியலமைப்புன்ற கான்செப்டை மட்டும் எடுத்துங்க. அது எல்லாம் அந்த பகுதியை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி படித்தா கூடமே அதை நம்ம முடிச்சிடலாம். மேக்ஸ்ன்றது RS அகர்வால் இருக்கிற மேக்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் நிறைய போட்டு பாருங்கள். ஓகேங்களா? INM-க்கும் யூனிட் 6க்கும் நம்ம வெங்கடேசன் புக்கவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி அரசியலமைப்புக்கு வந்து இவர் புக் எடுத்துக்கலாம். லட்சுமிகாந்த் புக்கு தமிழில் கிடைச்சாலும் இங்கிலீஷில் கிடைச்சாலும் அதை எடுத்து பாருங்கள். இது மாதிரி வந்து அவுட் சோர்ஸ் மீதியெல்லாம் ஸ்கூல் புக்கே போதும். எக்கனாமிக்ஸ் பேசிக்காக வந்து 11th 12th ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு, இல்லை 10th 11th 12th இதை பேசிக்காக படிச்சுட்டு நீங்கள் வந்து பட்ஜெட்டாக இருக்கட்டும், பட்ஜெட்டை தேடி படிங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது நிதி ஆண்டு அந்த மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ, யார் ஜிடிபியில் ஃபஸ்ட் இருக்கா, இந்தியா எவ்வளோ ஜிடிபியில் ஃபஸ்ட் இருக்குது, எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்க, வரி ஒதுக்கிருக்காங்க, இப்படின்ற நீங்கள் பார்த்தீங்கனாலே எக்கனாமிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டு முடிஞ்சிடும். நார்மலாக புவியியல் அண்ட் சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி படிங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் படிங்க, புக் பேக்கை படிங்க. அதை நம்ம அடிச்சு தள்ளிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ போட்டித்தன்மை எவ்வளோ வேணா இருக்கட்டும், வேக்கண்ட் எவ்வளோ கம்மியாக வேணாலும் இருக்கட்டும், வேறு வழி இல்லை. டேய் நீ பாஸ் ஆகி மேலே போயிட்டடா, நீ போயிட்டடா, குரூப் 4 போயிட்டடா, அதனால நீ சொல்லுவிடா எங்கள் கூட வந்து போட்டி போடுறான்னா, நான் இன்னமும் போட்டி போட்டிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன்ற ஒரு இதில் நான் பேச கிடையாது. நான் இன்னமும் இன்றளவும் நானும் என்னன்னா எக்ஸாம்காக டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக தான் உங்களோட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, அதனால தான் என்னால் என்ன பண்ண முடிச்சுன்னா ஒரு குரூப் 4 வந்து பாஸ் பண்ணி போக முடிச்சு. அந்த ஐடியாக்கெல்லாம் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. ஒரு தம்பியெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளி, அவர் எழுந்து நிற்க முடியல, ஆனால் அவருக்குள்ள ஒரு வெறி இருக்குது, நான் படிக்கணும் சார், நான் படித்து மேலே போகணும் சார் அப்படின்னு ஒரு வெறி இருக்குது அவர்கிட்ட. அதை பார்க்கும்போது டேய் நீ எல்லாம் நான் நினைக்கிறேன் இப்போல்லாம் என்னால் நான் வேலை ப்ரெஷராக இருக்குது, அதிகமாக நேரம் கிடைக்கல, படிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டு சுற்றுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான எண்ணம்னு எனக்கு தோணுது. எந்த காரணத்தையும் இங்கே நான் முன்வைக்க முடியாது. என் கஷ்டத்துக்கு முன்னாடி, என்னோட ஃபெயிலியருக்கு முன்னாடி, என்னோட தோல்விக்கு முன்னாடி நான் இங்கே எந்த காரணத்தையும் முன்வைக்க முடியாது. அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு எதையாவது ஒன்று பார்வையிட பண்ணி யாரையாவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு போயாகணும். நம்மள அப்பாவை நினச்சி பாருங்கள், சட்டை இல்லாமல் வெயிலில் வேலை செய்கிற அப்பாவை விட சட்டை போட்டுட்டு படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மொட்டை வெயிலில் அவ்வளோ வெயில் இருக்குது. அந்த வெயிலில் செங்கல் வேலையை வச்சுக்கிட்டோ இல்லை கல்லில் இரும்பு கம்பியை உடச்சிக்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு சட்டை இல்லாமல் வேலை செஞ்சு வேர்த்து ஊற்றுற வேலையில் நம்மளை சட்டை போட்டு போய் படிடா லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறது அளவுக்காச்சும் நம்மளை அலோவ் பண்ணுற ஒரு ஃபேமிலி கிடைச்சதே இங்கே பெரிய விஷயம்தான். எத்தனையோ ஃபேமிலிகளில், எத்தனையோ குடும்பத்தில்
படிக்க போகாதடா, வேலைக்கு போடா, நேரம் இல்லை, வேறு வழி இல்லை, சம்பாதிக்க நீ ஏதாவது போனால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கான். எத்தனையோ பெண்மணிகள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இருக்காது, அதிக வரதட்சணை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்களை வந்து படிக்க விடாமல் வந்து எக்ஸாம் போயிடுச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு வாய்ப்பே இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணி போகிற பெண்கள் இருக்கிற நிலைமையில் நம்ம வீட்டில் நம்மளை 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க, இந்த 1 வருஷம் நீ படி அப்படின்னு டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 1 வருஷம் நம்மளோட வாழ்க்கையில் பொக்கிஷம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும். நான் இதுதான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான் என்னோட எய்ம், என்னோட கோல் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து போராடணும், தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும், ஒரு தவமாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்டும் இல்லாமல் நம்ம பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு புரிதல் வேணும், சிலபஸ் வேணும். சிலபஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அவுட் சோர்ஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய அப்டேட்டட் ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கின்ற நிலைமையை தூக்கி போட்டு நம்மளும் என்ன பண்ணால் ட்ரை பண்ணணும். நான் சென்னைக்கு போனால் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கின்றதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக அவங்க ஊர் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு போங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எத்தனையோ அறிவுசார் மையங்கள்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேருந்து, வைஃபை சிஸ்டத்துலேருந்து, படிக்கிறதுக்கு, நோட்ஸ் எழுதுறதுக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில், பிளாக் லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்த தேடி போங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸோடு சேருங்க. ஓகேங்களா? பெரிய அகாடமியில் சேரணுன்றது அவசியமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் ஊரில் ஒருத்தன் பாஸ் பண்ணியிருப்பான், அவன் ஏதோ ஒரு வேலையில் இருப்பான், அவங்ககிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட ஐடியாவை வாங்குங்க. அது மாதிரி ஒரு கேங்காக நோக்கி படிங்க. கட்டாயம் உங்களால் வெற்றி பெற முடியும். வெற்றின்றது பெறக்கூடிய விஷயம் கிடையாது. வெற்றின்றது பறிக்கக்கூடிய விஷயம். வெற்றியை நான் பறிச்சே ஆகணும். ஓகேங்களா? எனக்கு எவனும் தூக்கி கொடுக்க மாட்டான். வெற்றின்றது பறிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் தான் பறிச்சாகணும். அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் கட்டாயம் இந்த இயர் 2026 மினிமம் 100 பேரையாச்சும் நான் கொண்டு போவேன். நான் இந்த வீடியோ வேணால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. நான் 2026 100 பேரை கூட்டு போகலன்னா நான் என்ன பண்ணல, கட்டாயம் நான் கூப்பிட்டு போவேன். ஏன்னா பண்ண மாட்டேன், நெகட்டிவாக இல்லை, நான் கட்டாயம் கூட்டிகிட்டு போவேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ பை இனியும்.